ஆங்கில ஆண்டு 2024 நவம்பர் மாதம் 16ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி ஆண்டு கார்த்திகை மாதம் 1ஆம் நாள். இன்று சனிக்கிழமை. இன்றைய சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா கிருத்திகை. இன்றைய சூரிய உதயம் காலை 6:14 இன்றைய சந்திராசிரம தினம் என்று பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராசிரம தினம் மற்றும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராசிரம தினம். இந்த சந்திராசிரம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். 16/11/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 16/11/2024 இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசினியர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்கின்ற முயற்சிகள், செய்து வைத்த முயற்சிகள் எல்லாமே திருவினையாகக்கூடிய ஒரு நல்ல நாள். புதிய புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. இவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வருமானம் கண்டிப்பாக அதிகரிக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றே சொல்லலாம். உலகெங்கும் வாழும் ரிஷப ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வெளியூர் வெளிநாடு பயணம் உங்களுக்கு சிறப்பாக அமையும். பெற்ற பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகளை காண்பீர்கள். வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாள். அதே போல் குலதெய்வ பிரார்த்தனையை நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. அலுவலகத்தில் திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக அமைதியாக விட்டு கொடுத்து போகணும். யாரிடமும் அதிகமாக சண்டை போடாதீங்க. தான் உண்டு தன் வேலை உண்டு இருப்பது நல்லது. மனைவியுடன் கொஞ்சம் ஒத்துழைத்து போனால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் வழியில் அனுசரித்து போங்க. உற்றார் உறவினர் வழியில் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் சக ஊழியரோடு அனுசரித்து போகணும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. பூர்வீக சொத்துக்களிலிருந்து வந்த பிரச்சனை உங்களுக்கு அகலும். வண்டி வாகனம் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். இதற்குண்டான வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெயர், மதிப்பு, மரியாதை, குடும்பத்தில் உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மதிப்பு மரியாதை இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இருக்கும். அனைவருடைய ஆதரவுமே உங்களுக்கு கிடைக்கின்ற நாளை பொறுத்த வரைக்கும். அதே போல் பெற்ற பிள்ளைகளில் மகிழ்ச்சியான செய்தியை காண்பீர்கள். வெளிநாடு வெளியூரில் வேலை தேடிக்கொண்டவர்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வருகின்ற தகவல்கள் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீண்டகால பிரச்சனைகளுக்கு ஒரு தெளிவான முடிவை நீங்கள் இன்றைக்கி எடுப்பீங்க. உடல் ஆரோக்கியம் மேம்பாடு அடையும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவுமே கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றே சொல்லலாம். உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் உங்கள் வாயர் கதவை தட்டும். அதை வாங்கி உள்ளே வச்சுக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருங்க. சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க. உற்றார் உறவினருடைய வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். குலதெய்வ பிரார்த்தனையை நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக மேம்பாடு அடையும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நினைத்த காரியங்கள், திட்டமிட்ட காரியங்கள் தடையில்லாமல் நடக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருடைய ஆதரவுமே கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். உங்களை விட்டு விலகிச் சென்றவர்கள் கண்டிப்பாக உங்களோடு விரும்பி வருவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அரசு சார்ந்த விஷயங்களில் மாத்திரம் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்குங்க. உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும். கேட்ட இடத்துலேருந்து உதவிகள் கிடைக்கும். எதிர்பார்த்த இடத்துலேருந்து உதவிகள் கிடைக்கும். கோர்ட் கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு வருவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். ஆன்மீக சுற்றுலா சென்றதற்குண்டான வாய்ப்பும் குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றுவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வேலை தேடிக்கொண்டவர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அதாவது சமுதாய பணிகளில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு புகழ்கள், பாராட்டுகள், மதிப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களையும் தேவைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கி கிடைக்கும். உலகெங்கும் வாழும் துலாம் ராசினிலே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக அமைதியாக நிதானமாக இருக்கணும். அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போகணும். வாக்குறுதி யாருக்குமே கொடுக்காதீங்க தயவுசெய்து. வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா நீங்கள் மாட்டிக்குவீங்க. கடன் சுமை கட்டுக்குள் வரும். கடன் பிரச்சனை குறைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. உதவிகள் கேட்ட இடத்துலேருந்து கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அலைச்சல் அதிகரித்தாலுமே லாபங்கள் குறையாது. நட்டங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இல்லை. அலுவலகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். அனைவரிடமே கொஞ்சம் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதுலேயுமே சிந்தித்து செயல்படுங்க. ஒரு செயலை செய்வதற்கு முன்பு 100 முறை யோசித்து செய்வது மிகவும் நல்லது.
அதே சமயத்தில் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை அதிகரிக்கும். கருத்து வேறுபாடுகள் இருந்தாக்கா நீங்கி ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கும். ஒரு நேர்மறையான எண்ணங்கள் என்று வரக்கூடிய நல்ல நாள். நீண்ட காலமாக திருமணம் வர நம்ம எல்லாம் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக அமையும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை உங்களுக்கு அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. சகோதர சகோதரி வழியில் ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவுமே கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல தினம். உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். இதனால் சம்பள உயர்வு பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. புதிய நுட்பங்களை புகுத்துவீர்கள். இதனால் லாபங்கள் அதிகரிக்கும். போட்டிகள் குறையும். தொழிலை விரிவுபடுத்துவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. அதே போல் கோர்ட் கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு தெளிவான ஒரு தீர்ப்பு கண்டிப்பாக வரும். எதிர்பார்த்த கடன் உதவிகள் கிடைக்கும். எதிர்பார்த்த வரவுகள் கிடைக்கும். தன வரவுகள் அதிகமாக இன்றைக்கி இருக்கும். அதே போல் அரசு வழியில் உதவி எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உதவிகள் கிடைக்கும். உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதுலேயுமே பொறுமையாக இருக்கணும். குழந்தைகள் வழியில் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வர்றதுனால அவங்கள கொஞ்சம் அனுசரித்து போயிருங்க. வண்டி வாகனங்கள் போகும்போது ஜாக்கிரதையாக போங்க. நீண்ட நாளாக எதிர்பார்த்த இந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவுமே கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்தவரை லாபங்கள் அதிகரிக்கும். ஆன்மீக சுற்றுலா சென்றதற்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திறமைக்கு உண்டான மதிப்பு கிடைக்கும். உங்களுக்கு உழைப்புக்கு உண்டான ஊதியம் கிடைக்கும். உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருடைய ஆதரவுமே கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் யோசித்து முடிவெடுங்க. தாய் தந்தை வழியினுடைய உறவுகளை கொஞ்சம் அனுசரித்து போய்வது மிகவும் நல்லது. நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். கடன் பிரச்சனைகள் கட்டுக்கொள்வதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. வெற்றிகள் நிறைந்த நல்ல நாள் என்றே சொல்லலாம். உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மனதளவில் தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல தினம் என்றே சொல்லலாம். நீண்ட காலமாக சுபகாரிய பேச்சுவார்த்தை நடக்கலைன்னா சுபகாரிய பேச்சுவார்த்தை நல்லபடியாக நடந்து முடியும். வீட்டிற்கு தேவையான மனதிற்கு பிடித்தமான பொருட்களை வாங்கி மகிழ்வதற்குண்டான ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதே போல் நீண்ட காலமாக இழுப்பறியான இருந்த எல்லா செயல்களையுமே இன்று நீங்கள் செய்து முடிச்சிருவீங்க. உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவுமே கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல தினம் என்றே சொல்லலாம். நேர்களே, நாங்கள் ஒரு முதியோர்லாம் நடத்தி வருகிறோம். அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்ய நினச்சா தயவுசெய்து உதவி செய்யுங்க. அதே போல் ஜோதிடம் சோழி பிரசனை மிக சிறந்த முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவோர் தயவுசெய்து தொடர்பு கொள்வோம். இந்த நாள் அனைத்து ராசி நேயர்களுக்கும் ஒரு இனிய நாளாக பொன்னாளாக இருக்க எல்லாம் வல்ல பகவானை வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் இடத்துல சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா.